ஆஹ் பிள்ளைகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாளையும் நாங்கள் ஒரு ஆஹ் புதிய விடயத்துக்கு நுழைகின்றோம். உண்மையில இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையான கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நடைமுறை விடயங்களை தான் நான் இந்த 2 வகுப்பிலையும் கவர் பண்ண யோசிக்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு புதிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் அது சார்ந்த கருத்திட்டங்களும் தொடர்பான சமகால விடயங்களை பேசிக்கொள்வதற்கு கட்டாயம் நாங்கள் இதுல கவனம் செலுத்த வேணும். ஏனென்றால் புதிய அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனமும் அது சார்ந்து இயங்குகிற கருத்திட்டங்களும் தொடர்பாக நிச்சயம் ஒரு கேள்வி வரும். ஆகவே அந்த கேள்வியை நாங்கள் மிகவும் லாபகமாக கையாளுவதற்கு ஏற்ற அடிப்படை தகவல்களை நாங்கள் இந்த பிரசன்டேஷனுக்கூடாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அவதானமாக இந்த விடயத்தை பார்த்துக்கொள்ள வேணும். இதுல முதலாவதா எங்களுக்கு தெரியும், புதிய அரசினுடைய தூர நோக்கு ஒரு செழிப்பான தேசம், அழகான வாழ்க்கை. அப்ப இதுல இதுதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய தேசிய கொள்கை. உண்மையிலேயே இதுதான் விஷன். பிரசன்டேஷன் செய்யாரா இல்லையா? வாரம் இப்ப சரியா? பார்க்கக்கூடியதா இருக்கா? பார்க்கக்கூடியதா இருக்கா? இப்ப இல்ல சார். சரியா? இப்போ ஓகே சார். இப்போ ஓகே என்ன? ஆமா. ஓகே ஓகே. ஓகே தானே? சார். புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளும் கருத்திட்டங்களும் தொடர்பான இந்த புதிய விடயத்துக்குள்ள நாங்கள் நுழைகிறோம். உண்மையில புதிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான விடயமாக சொல்லப்படுகின்ற இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு செழிப்பான தேசம், அழகான வாழ்க்கை என்பதுதான் இதனுடைய சுருக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்துல 2 விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று செழிப்பான தேசம் என்பது ஒரு ஒரு தொகுதியா நாட்டினுடைய மிகவும் வளங்களையும் வளங்களோடு ஒட்டியுள்ள விடயங்களையும் மிகவும் மக்களுக்கு பயன்படக்கூடியவாறு மாற்றி அமைத்திருக்கிற ஒரு தேசம்தான் செழிப்பான தேசம் என்ற கருத்தை குறிக்கும். அழகான வாழ்க்கை என்பது மிகவும் மேம்பட்டதும் நல்ல நல்ல மனித பண்புகளுடன் கூடிய வாழ்க்கை முறையைத்தான் நாங்கள் அழகான வாழ்க்கை என்ற வரவிலக்கணத்துக்குள்ள யோசிக்கணும். அப்ப உண்மையில இதுல அழகு என்பது வேறு தமிழ் சொல்கள்ல வேறு விதமான கருத்துக்களை பிரயோகிக்க நேரம் ஒரு வெறுமனவே தோற்றத்தை அடிப்படையாக கொண்ட விஷயங்களை யோசிச்சது போக, உண்மையில இதுல சொல்லப்படுகின்ற அழகான வாழ்க்கை என்பது ஒரு நல்ல மனித பண்புகளுடன் கூடிய, மற்றொரு மதிக்கின்ற மனிதாபத்தினம் கூடிய, மனிதாபிமானத்தினம் இயங்குகிற ஒரு வாழ்க்கை முறை. அப்ப இதை நோக்கி பயன்படுத்துவதற்கு உண்மையில இலங்கை பொருளாதாரத்தின் ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு முன்னேறிய நாடாக மாற்றுவது இதனுடைய முதலாவது அடிப்படையில் இந்த தூர நோக்கினுடைய அடிப்படை சாராம்சமாக சொல்லப்பட்டிருக்கின்ற எங்களுடைய
தேசிய அரசாங்கத்தினுடைய கொள்கை ஆவணத்திலே இந்த விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையை பொருளாதார ரீதியாக வளமான, அதே நேரத்தில் போட்டித்தன்மை வாய்ந்த முன்னேறிய நாடாக மாற்றுவதையும், அதே நேரத்தில் சமூக ரீதியாக ஒரு இணக்கமான, அமைதியான மற்றும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள நாடாக மாற்றுவதனையும் இந்த தூர நோக்காக கொண்டிருக்கிறது. அப்ப இதுல ஏதாவது விரிவாக நீங்கள் எழுதிக் கொள்வதற்கு அல்லது விளங்கிக் கொள்வதற்கு கருத்துக்கள் இதில் இருக்கின்றன. ஒன்று பொருளாதார ரீதியான முன்னேற்றம், இன்னொன்று போட்டித்தன்மை, அதாவது சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய பொருளாதார போட்டிக்கு மத்தியில அந்த போட்டித்தன்மையை எதிர்கொண்டு உலக சந்தையிலே சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு வளமான நாடாக மாற்றுவது, அதே நேரத்தில் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவது. அப்ப இந்த விடயங்களை உள்ளடக்கித்தான் இந்த செழிப்பான தேசம் என்ற கருதுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சமூக ரீதியாக யோசித்த பொழுது ஒரு இணக்கப்பாடான, முரண்பாடுகளற்ற, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக முரண்பாடுகளை கொண்டிருக்காத இணக்கமான ஒரு அமைதியான தேசமாக இதை விளங்கிக் கொள்ளுதல். இன்னொன்றும் மிகவும் முக்கியமாக இந்த சூழல் நேயமிக்க ஒரு சூழல் உணர்வுள்ள நாடாக மாற்றுவதையும் இந்த தூர நோக்கு இலக்காக கொண்டு இருக்கிறது. அப்ப இதன்படி பார்த்தோம் என்றால் இதனுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட், அப்ப விஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டோம். செழிப்பான தேசம், அழகான வாழ்க்கை என்கின்ற அந்த விடயத்துக்குள்ள பார்த்தது போல எங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்ல உண்மையில மிஷன் ஸ்டேட்மெண்ட் 3 விடயங்களை, 3 பிரதான விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று வறுமையை இல்லாதொழித்தல், பவர்ட்டி எலிவேஷன். இன்னொன்று டிஜிட்டலைசேஷன், எண்ணிமைப்படுத்தல். 3வது விடயம் சுத்தமான இலங்கை, கிளீன் ஸ்ரீலங்கா. அப்ப இந்த 3 பிரதான கருதுகோள்களையும் தான் இந்த 3 பிரதானமான கொள்கை ஆவணத்திலே, தேசிய அரசாங்கத்தின் கொள்கை ஆவணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் இந்த வறுமை ஒழித்தல், எண்ணிமைப்படுத்தல் மற்றும் சுத்தமான இலங்கை என்கின்ற 3 பிரதான பணி நோக்குகளின் அடிப்படையிலே எங்களுடைய மிஷன்ஸ் இந்த பாதையிலே பயணிக்க இருக்கிறது. அப்ப இதுல சில இந்த 3ஐ மையப்படுத்தி கேட்கலாம், அல்லது இது சார்ந்து ஏதாவது சிறு குறிப்பு எழுதுமாறு கேட்கலாம், அல்லது இந்த விடயத்தை சார்ந்து ஒப்பிடப்பட்ட வினாக்கள் வரலாம். ஆகவே இதுல பல்வேறு வினாக்களுக்கான ஒரு பொதுவான தளத்தை தான் நான் இதுல உங்களுக்கு வழங்குகிறேன். உண்மையில நீங்கள் இதை அந்த வினாக்களுக்கு ஏற்ற இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு வினாக்களுக்கு ஏற்ற மாறுபட்ட வகையில விடையளிக்கிறதுக்கான டேலண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுல பார்த்தோம் என்று சொன்னா இதுல முதலாவதா சொல்லப்பட்டிருக்கின்ற மிஷன்ஸ் பல்பரிமாண வறுமையை இல்லாதொழித்தல். இது தேசிய அரசாங்கத்தினுடைய வறுமை ஒழிப்பு தொடர்பில சொல்லப்பட்டிருக்கின்ற மிக பிரதானமான இந்த வறுமை ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பல்பரிமாண வறுமையை இல்லாதொழித்தல், அப்ப மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி என்று சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் இதிலே விளங்கி கொண்டிருக்க வேண்டும். மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி வெரி லேட்டஸ்ட், மிகவும் பிந்திய உலகளாவிய நிலையில பொருளாதார ரீதியாக கருதுகோளை முன்வைத்தவர்களுடைய ஆக பிந்திய ஒரு கருதுகோளாக இந்த பல்பரிமாண வறுமை, மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த பல்பரிமாண வறுமையை இல்லாதொழித்தலும் அதற்கான பிரதான வேலை திட்டமாக தேசிய அரசாங்கம் சமூக சக்தி வேலை திட்டத்தை முன்மொழிந்து இருக்கிறது. அப்ப அது ஒரு தனியே ஒரு கொள்கை ஆவணமாக மாத்திரமன்றி, பல்பரிமாண வறுமையை இல்லாதொழிக்கின்ற கொள்கை ஆவணமாக மட்டுமன்றி நடைமுறையில் எவ்வாறு பிரயோகிக்கப்பட போகிறது என்பதை தேசிய அரசாங்கம் செயல்படுத்துகிற முறைமையையும் நான் ஒரே நேரத்தில் பேசிக்கொண்டு போகிறேன். ஆகவே சமூக சக்தி வேலை திட்டத்தை நாங்கள் இந்த விடயத்துல விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப தனியொரு கேள்வியாக இந்த பிரஜாசக்தி சக்தி என்று சொல்லப்படுகின்ற சமூக சக்தி வேலை திட்டம் பற்றி ஏதாவது ஒரு சிறு குறிப்பு வந்தா அது இதிலேயே நீங்கள் கவர் பண்ணிக்கொள்ள வேணும். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலே வறுமை என்கின்ற விடயத்தை அப்ப இனி நாங்க பாவர்ட்டியை பற்றி சரியான ஒரு வரவிலக்கணத்தை வைத்திருக்க வேணும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை உலகளாவிய நிலையிலே இருக்கக்கூடிய பேண்தகு வாழ்வாதார கோட்பாடு, எஸ்டிஜி கோல் என்று சொல்லப்படுகின்ற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அந்த பெண்தகு வாழ்வாதார கோட்பாடுகளிலே இந்த மிக பிரதானமாக இருக்கிற விடயம்
முதலாவது இரண்டாவது கொள்கைகளாக இருக்கின்ற விடயமும் வறுமை சார்ந்தது. உலகத்துல வறுமை பற்றிய அந்த விடயத்தை நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னா, ஐக்கிய நாடுகள் சபை 1995ஆம் ஆண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஐநாவினுடைய விலக்கினத்தின்படி தேர்வுகள் மற்றும் வாய்ப்புகளை மறுத்தல், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தெரிவுகள் வாய்ப்புகளை மறுத்தல், மனித கண்ணியத்தை மீறுதல், சமூகத்தில் திறம்பட பங்கேற்க அடிப்படை திறன் இல்லாமல், குடும்பத்துக்கு உணவு மற்றும் ஆடைகளை வழங்க போதுமான நிதி இல்லாமல், கல்வி மற்றும் சுகாதார அணுகல் இல்லாமல், உணவை வளர்க்க நிலம் அல்லது உணவை வழங்க நிலம் அல்லது பிழைப்புக்கான வேலை இல்லாமல் மற்றும் கடனுக்கான அணுகல் இல்லாமல் எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு நிலைமையைத்தான் பவர்ட்டி என்று சொல்லப்படுகிறது, வறுமை என்று குறிப்பிடுகிறோம். அப்ப இதுல பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரவிலக்கணத்தின்படி இதுல நாங்கள் வடிவாக ஆழமாக யோசிச்சோம்னு சொன்னா, இது இப்படியேதான் நீங்க பாடமாக்கி எழுதுவது நல்லது. அது கட்டாயம் தேவையும் கூட. என்ன, தேர்வுகள் மற்றும் வாய்ப்புகளை மறுத்தல், மனித கண்ணியத்தை மீறுதல், சமூகத்தில் திறம்பட பங்கேற்கின்ற அடிப்படை திறனை இல்லாத குடும்பங்களுக்கு என்ன. அப்ப நாங்கள் ஆரம்பத்துல யோசிச்சிருந்த கொள்கை தனியே இந்த உணவு நெருக்கடி அந்த விடயங்களைத்தான் வறுமை என்று பார்த்தினாங்க. ஆனால் இதுல நாங்கள் கொஞ்சம் விரிவாகவும் விசாலமாகவும் இந்த கருத்து இங்கே கையாளப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். கல்வி மற்றும் சுகாதார அணுகல். அப்ப கல்விக்கான அணுகல் வசதி, அக்சஸ், கல்விக்கான அணுகல் இல்லாமை அல்லது சுகாதார அணுகல் இல்லாமை என்பது கூட எங்களுக்கு மிக ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல உணவை வழங்குக்கான வேலை இல்லாமை, கடனுக்கான அணுகல் இல்லாமை போன்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கும். பிள்ளைகளை யார் ஒரு ஆள் மேக் ஓன் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஆஃப் பண்ணி விடுங்க. பண்ணிட்டு கேட்டீங்கன்னா எல்லாமே விளங்கும். ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, வறுமையின் வகைப்பாட்டின்படி ஆரம்பத்துல வறுமை முழு வறுமை, சார்பளவு வறுமை என்று தான் 80களில் இருந்து 2010கள் வரையிலான காலப்பகுதியில நாங்க வறுமையின் வகைகள் என்று பார்க்கிற பொழுது வறுமை முழு வறுமை, சார்பளவு வறுமை என்று 2ஆக வைப்பப்படுத்தது நிலை இருந்தது. அப்ப உண்மையான அப்சல்யூட் பவர்ட்டி அண்ட் ரிலேட்டிவ் பவர்ட்டி என்று ஆங்கிலத்தில் இந்த சொல்லுகள் போடுவார்கள். அதையும் பக்கத்துல போடுவார்கள் என்று தெரியும். ஆகவே அதை படிவாக நீங்க அந்த சொற்களை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப அப்சல்யூட் பவர்ட்டி அண்ட் ரிலேஷனல் பவர்ட்டி. நோ இதுல சார்பளவு வறுமை என்பது ரிலேட்டிவ் பவர்ட்டி. அப்ப ஆரம்பத்தில் இருந்த வரவிலக்கணத்தின்படி முழு வறுமையும் சார்பளவு வறுமையும் என 2 வகையாக வகுக்கப்பட்டிருந்தது. அப்ப இது இப்பொழுது இந்த வறுமை கோட்பாட்டினுடைய வகைப்பாடை நாங்கள் 5 வகையாக மாற்றி இருக்கிறார்கள். அப்ப உண்மையில இதுல பாத்தீங்கன்னா மிக வித்தியாசம். இப்ப நாங்க இந்த அப்சல்யூட் பவர்ட்டி, ரிலேட்டிவ் பவர்ட்டி என்ற விடயத்துக்கு அங்கால போய் வேறு பல விடயங்களை வறுமை வரவிலக்கணத்துக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறார்கள். அப்ப அதன்படி முதலாவதாக அப்சல்யூட் பவர்ட்டி இருக்கிறது, தீவிர வறுமை. தீவிர வறுமை என்பதை ஒரு காலம் நாங்க விளக்க முடியாது. ஏனென்றால் 3 நேரத்திற்கு உணவுண்ணாது, ஆக குறைந்தது ஒரு நேரமேனும் உணவின்றி படுக்கைக்கு செல்லுகிற மக்களை கொண்ட நிலைமையைத்தான் அப்சல்யூட் பவர்ட்டி என்று சொல்லுகிறோம். அப்ப அது இந்த காலத்திலேயும் இந்த அப்சல்யூட் பவர்ட்டி இல்லாமல் போகாது. அதே நேரத்துல இப்ப நாங்கள் மேலும் பல முக்கியமான விஷயங்களை இதில் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அதுல 2வது விஷயம் இந்த உறவு வறுமை. அதாவது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய உறவு, அவரை சூழ இருக்கின்ற நல்ல உறவு, அயலவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் என்ற எல்லாவற்றையும் கொண்ட உறவு வறுமையில இல்லாம இருக்கிற பல குடும்பங்களை நாங்க பார்க்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய சமுதாய வறுமையாக அது மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆகவே அதைத்தான் நாங்க இந்த இடத்துல ரிலேஷனல் பவர்ட்டி என்று விலக்கணப்படுத்த போறோம். ஆனால் நாங்க தனித்தனியே பார்க்கக்கூடியதாக இருக்கு. 2வது விஷயம் நிலையற்ற வறுமை, டிரான்சிஷனல் பவர்ட்டி. அதாவது சில காலங்களுக்கு நீண்ட காலங்களாக வசதியாக இருக்கிற ஒரு குடும்பம் சில பருவ காலங்களில் பயிர் பொய்த்து போவதனால் அல்லது அவருடைய அறுவடை தீவிரமான ஒரு இடர் காரணமாக அழிவுக்குட்படுவதனால அவர் திடீரென்று வறியவராக மாற்றப்படுவார். அதே போல ஒரு பிரதான உழைப்பாளியை
அந்த வீட்டினுடைய பிரதானமான உழைப்பு வருமானத்தை பெற்று தந்த ஒருவர் திடீரென்று ஒரு வீதி விபத்திலே இறந்து போற ஒரு சந்தர்ப்பத்தில இந்த டிரான்சிஷனல் நிலையற்ற வறுமை என்பது அந்த குடும்பத்தை தாக்கும். அப்ப அது வந்து ஒரு சில அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த குடும்பத்தில் இருக்கும். ஆனா அது ஒரு மிகவும் தீவிரமான ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். ஆனா நீண்ட காலத்தில் அதில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்ப உண்மையா டிரான்சியன் பவர்ட்டி என்பது திடீரென ஏற்படக்கூடிய நிலையற்ற வறுமை சூழலினால் உருவாக்கப்படுவதாக இருக்கும். அப்ப உண்மையிலே ஒரு விவசாயிக்கு பயிர் பொய்த்து போகிற பொழுது வித்தியாசமான நெருக்கடிகள் ஏற்படும். ஒன்று வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய உணவு நிரம்பல் பாதிக்கப்படும். அப்ப பயிர் பொய்த்து போகுதல் என்பது ஒரு சம்பவம். ஆனா அதற்கூடாக ஒரு வாழ்க்கையில வந்து ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்தோம்னா, ஒன்று பயிர் பொய்த்து போவதனால அவருக்கு இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு பிற கேள்விக்குறியாக இருக்கும். அப்ப இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது வந்து அவரால் உருவாக்கப்பட்டு மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவும் கிடைக்க முடியாம போயிருக்கும். அப்ப சப்ளை ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சப்ளை செயின் வந்து அந்த இடத்துல வந்து பேரலைஸ் ஆகும். சப்ளை செயின் பேரலைஸ் ஆயிட்டுன்னு சொன்னா சமூகத்தினுடைய உணவுக்கான கேள்வி அதிகரித்து பொருட்கள் விலை உயர்ந்திருக்கும். அப்ப இது வந்து இன்னொரு விதமான பிரச்சனையை கொடுக்கும். மூன்றாவது விஷயம், ஒரு ஃபெயிலியரால வர மூன்றாவது விஷயம், அவர் அதை நம்பி பெற்றுக்கொண்ட கடன், வங்கி கடன், தனிநபர் கடன்கள் என்று கடன்களை பெற்றுக் கொண்டிருப்பார். அவர் அதுக்கு இடப்பட்ட முதலீட்டுக்காக பெற்றுக்கொண்ட கடன் காரணமாக அவருக்கு ஏற்படுற போது இன்னொரு விதமான நெருக்கடிகள் வந்து இன்னொரு பக்கத்துல வரும். அப்ப டிரான்சியன் பவர்ட்டி என்பது திடீரென ஏற்பட்டு திடீரென மறைந்து போவதற்கு ஒன்றும் லேசான விடயங்கள் அல்ல. அது மிகவும் வேலி மிகுந்த விடயங்கள். அப்ப இதை கடந்து செய்வது என்பது ஒரு டிரான்சியன் பீரியட் ஒன்று கட்டாயம் தேவைப்படும். அப்படி இருக்கிற வறுமையைத்தான் நாங்கள் நிலையற்ற வறுமை என்று சொல்லுகிறோம். ரைட். அடுத்து வந்து ஜெனரேஷனல் பவர்ட்டி. இது நியூ கன்செப்ட். தலைமுறை வறுமை என்பது பரம்பரையாக வறியவர்களாக இருத்தல். அதாவது வந்து வறியவராகவே பிறந்து வறியவராகவே இறந்து போகுது முதலாவது தலைமுறை. இரண்டாவது தலைமுறைக்கு வந்தவென்றால் அவருடைய மகனுக்கும் அதே சம்பவம், வறுமையிலே பிறந்து வறுமையிலே இறந்து போகுது. அப்புறம் பேர பிள்ளைக்கு போய் பார்த்தோம்டா அவரும் வறுமையிலே பிறந்து வறுமையிலே இறந்து போகிற ஒரு சந்தர்ப்பம். உண்மையில தலைமுறை வறுமை என்பது ஸ்ரீலங்காவில் வந்து இலங்கையில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவம். இது வந்து கிராமங்களிலும் இருக்கிறது, மலையக கிராமங்களில் மிக குறிப்பாக இருக்கிறது. மலைய தோட்ட பகுதியில் இன்றைக்கு 150-200 ஆண்டுகளாக இந்த தலைமுறை வறுமை என்பது இந்த குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு வித்தியாசமான இன்னும் ஒரு விடயம். ஆகவே இந்த அடிப்படையில தான் இது ஒரு வரையறையாக நாங்கள் யோசிக்கிறோம். இதை விட பல்வரிமான வறுமை என்பது நாங்கள் சொன்ன புதிதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இது மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி என்பது ஒப்பீட்டு அடிப்படையில ஒருவர் வளங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அந்த வளங்களினால் மட்டும் அவருடைய வறுமை தீர்க்கப்படுவதில்லை. அல்லது வளத்தை அதிகம் சேர்த்து வைத்திருப்பதனால் ஒருவர் தான் ஒரு சிறப்பான இடத்தில் இருப்பதாக கருதி கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு பார்க்க போறோம், ஒருவருக்கு மிகவும் வசதியான வீடு இருக்கிறது, நன்கு சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறது, அவருக்கு நல்ல உறவு முறை இருக்கிறது, வீட்டில் எல்லோருமே அவரை மதிப்பளித்து பார்க்கிற குடும்பம் இருக்கிறது, அயலவர்கள் இருக்கிறார்கள், எவ்ரிதிங் ஓகே, நாங்கள் பயன்படுத்தி எல்லாமே சரி. அவரும் வசதியாக ஒரு போக்குவரத்து செய்யக்கூடிய கார் வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவருக்கு அவரோட வேலை செய்கிறார்கள், கணவர் அவருடைய சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள். இப்படி இருக்கிற ஒருவர் உண்மையா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அவரிடம் இருக்கிற வீட்டில் இருந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி, அவர் அந்த வைத்திய சேவையை பெறக்கூடிய வைத்தியசாலை ஏறக்குறைய ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு திடீரென எதிர்பாராமல் ஒரு ஹார்ட் அட்டாக் என்று ஏற்படுகிறது. அனைத்து வறுமை கோலங்களில் எதுவுமே பாதிக்கப்படாத மிகவும் வசதியான அவரால் உடனடியாக
இந்த அணுகு வசதியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் காடடைக்கினால இப்பொழுது இறந்து போறதுக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது. அப்ப பல்வேறுமான வறுமை என்பது இப்படித்தான் பார்க்கிறது. மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி என்பது வெவ்வேறு பரிமாணங்களில இருக்கக்கூடிய வறுமையை மதிப்பிடுவது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் பல குடும்பங்கள்ல வந்து உதாரணத்துக்கு கஞ்சா கசிப்பு போன்ற இந்த சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபட்ட குடும்பங்கள் நிறைய வருமானத்தை பெற்றிருக்கிறார்கள், நிறைய செல்வத்தை தேடி இருக்கிறார்கள், வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள், வசதியான வாழ்க்கையை வாழ்வது போல வெளியில் இருப்பவர்களால அது தரிசிக்கப்படும். ஆனால் ஆக்சுவலா போய் பார்த்தோம் என்றால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மன ரீதியாக அவர் வெறி புவராய் இருப்பார். ஏனென்றால் அவரால் எந்த நேரமும் பதட்டத்துக்குள்ளாய் கொண்டிருக்கிற சூழலே தவிர ஒரு 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 விதமான பிரச்சனையும் அவர் அனுமதிக்க முடியாது. உண்மையில மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி என்பது இந்த விஷயத்தை தான் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் இதுல பார்க்கிறோம், உண்மையில இந்த அடிப்படை மனித இந்த தீவிர வறுமை என்பதை டெபினிஷனாக நாங்கள் பார்த்தோம் என்ற ஒரு விலக்கணப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அப்சல்யூட் பவர்ட்டி என்று எதை நாங்கள் வரையறுக்க போகிறோம் என்றால் அடிப்படை மனித தேவைகளை கடுமையாக இழந்திருத்தல் என்பதை குறிக்கிறது. உண்மையில தீவிர வறுமை என்பது அடிப்படையாக மனித தேவைகளை கடுமையாக இழந்திருத்தல் என்பதை குறிக்கிறது. உலக வங்கி மதிப்பீட்டின்படி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு $4.2 குறைவான வருமானத்தில் வாழ்வது என வரையறுக்கப்படுகிறது. அப்ப $4.2 என்றது இன்றைக்கு நீங்க பார்த்தீங்க என்றால் US$ தான் இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எவ்வளவு காசுன்னு பெருக்கி பாருங்க. $420 $4.2 பெருக்கினீங்களா அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு காசு ஒரு நாளைக்கு தேவை என்பதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது நபரின் வருமானம் உயிர் வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமாக இல்லாதிருத்தல். உணவு, நீர், தங்குமிடம், உணவு, உரை, உடைகள் என்ற அந்த விஷயத்தை தான் சொல்றோம். உணவு, நீர், தங்குமிடம் மற்றும் கல்வி போன்ற அணுகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் தீவிர வறுமையை சொல்லுகிறோம். அப்போ ஒரு நேரமேனும் பசியோடு படுக்கைக்கு செல்லுகிற மக்கள், இந்த வகுதியினர் தான் இந்த தீவிர வறுமைக்குரியவர்களாக நாங்கள் இனம் காணுகிறோம். அப்ப உண்மையில அவருடைய இயலாமை காரணமாக பெற்றுக்கொள்ளுகின்ற இயலாமை காரணமாக அவர்கள் ஒரு நேர உணவையினும் இழக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறார்கள். இந்த வறுமைக்குட்பட்டவர்களைத்தான் நாங்கள் தீவிர வறுமைக்குட்பட்டவர் என்று குறிப்பிடுறோம். அடுத்த விஷயத்தை பார்க்கணும்னா ரிலேஷனல் பவர்ட்டி. அப்ப உறவு வறுமை என்பது ஒரு தனிநபர் அல்லது குழு சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு தேவையான உறவு, ஆதரவு மற்றும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒரு நிலைமை. இங்கு மனித உறவுகளின் முறிவு வாழ்க்கையில் உள்ள புற மதிப்புமிக்க விடயங்களை பாதுகாப்பு, வாய்ப்பு, நிவாரணம் இழக்க வழிவகுக்கிறது. உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்துல பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நாங்கள் சொன்னது போல கண்டியில மத்திய மாகாணத்துல தொடர்ச்சியாக இந்த மாதிரியான எப்படி இந்த வறுமை, அதாவது ஜெனரேஷனல் பவர்ட்டி உருவாவது போல வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இந்த உறவு வெளிநாடு செல்பவர்களினால தன்னுடைய பெற்றோர்கள் இங்கு அதி உத்தமமாக பராமரிக்கப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். வீட்டுல கமரா பூட்டி இருக்கும், அவர்கள் லண்டன்ல இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கும், வீட்டில அனைத்து பொருட்களுக்கும் இருக்கும், வேலை செய்து உதவி செய்வதற்கு ஆள் சம்பளத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கும். இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே. ஆனால் அவருக்கு மட்டும் பிள்ளைகள் இருக்காது. பிள்ளைகளால் பராமரிக்கப்படுவதும் சம்பளத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒருவரால் பராமரிக்கப்படுவதற்கு இடையில உண்மையாக பாரிய வித்தியாசம் ஒன்றை உணரக்கூடியதாக இருக்கும். அதன் போது அவர் காலம் பூரா இந்த உறவு வறுமையில தான் வாழ வேண்டியவராக இருப்பார். அப்ப உண்மையில இதே போல தனித்திருக்கிற குடும்பங்கள், வீடற்ற குடும்பங்கள், தொழிற்சாலைகளில வேலை செய்கிற குடும்பங்கள், இந்த மாதிரியான தொழிற்சாலைகளில் வேலை செய்கிற குடும்பங்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே வீட்டில் இருப்பார்கள். ஆனால் அவர் தொடர்ச்சியாக அந்த ஃபேக்டரியை விட்டு வர முடியாதபடி அங்கேயே தங்கி இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, அயலவர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை என்ற நிலைமையில தான் அவருடைய வாழ்க்கை அந்த தொழிற்சாலையில கழிஞ்சு கொண்டிருக்கிறது. அப்ப இதுதான் உண்மையா உறவு வறுமை என்பது. உறவு சார்ந்த நிலையிலிருந்து எழுதுகின்ற விடயம். இப்ப அடுத்து நாங்க பார்க்க போது இந்த ரான்சியன் பவர்ட்டி. ஏற்கனவே நான் சொன்னது போல
நிலையற்ற வறுமை என்பது ஒரு குறிப்பிட்ட பேரழிவு அல்லது பொருளாதார நெருக்கடி அல்லது வாழ்க்கை சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்துக்கு ஏழ்மையாக இருக்கு நிலை. இப்ப இலங்கையினுடைய இந்த நிலைமையை பார்த்தோம்னா ரான்சியன் பவர்ட்டி வந்து மிக ஹையாக மாறி இருக்கிறது. 2020 இருந்து 2026 வரை இலங்கையில மிக முக்கியமான 3 விடயங்கள் இந்த நிலையற்ற வறுமையை நிலைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அப்ப 2020 பார்க்கிறோம் கோவிட் என்கின்ற ஒரு உலக தொற்று காரணமாக உள்நாட்டில் ஏற்பட்ட டொலர் நெருக்கடியும் உள்நாட்டில் இருந்த தீவிர டொலர் நெருக்கடி காரணமாக நாட்டு வங்குரோத்து நிலையடைந்த அளவுக்கு சென்றிருந்த ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அதன் காரணமாக பல குடும்பங்கள் மிகவும் நொந்து நூலாகி போன ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்ப உண்மையிலே இதுதான் பொருளாதார நெருக்கடிகள் அல்லது வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படும் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வேலையாக இருக்கிற எல்லாமே இந்த கோவிட் ஏற்படுத்தியது. கோவிட்டுக்கு பின்னரான காலப்பகுதிக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னா கொஞ்சம் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் சிதிரப்படுத்தி கொண்டு வெளிநாட்டு சொத்துக்களை வலுப்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த ஃபிட்ஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச கடன் பெறும் தகுதி பெறுவோருக்கான சுட்டிகளின்படி இலங்கை ஒரு கடன் பெற தகுதியுடைய நாடாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிற இருந்த ஒரு சூழலில திடீரென எதிர்பாராமல் இந்த டிட்வா என்கின்ற புயல் இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்தியது. இலங்கையில் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய மொத்த பொருளாதார நெருக்கடியை மீண்டும் ஒரு தடவை வலுப்படுத்தி தலைவிரித்தாடுகிற பொருளாதார நெருக்கடி இந்த நாடாக இலங்கையை மாற்றியது. அப்ப டிட்வாவில் இருந்து ஓய்ந்து அல்லது டிட்வாவுக்கான சில திட்டமிடல்களை செய்து கொண்டு நாட்டினுடைய வருமான இறைவரியில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட மேலதிக வருமானமும் உலகளாவிய நிலையிலிருந்து கிடைக்கப்பெற்ற நன்கொடைகளும் கொண்டு டிட்வாவுக்கான ஒரு சிறப்பு நடவடிக்கை ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்திருந்த சூழலில திடீரென இந்த நாங்கள் ஒருவருமே எதிர்பார்க்காத எரிபொருள் நெருக்கடி என்பது உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரான்சியன் பவர்ட்டியினுடைய பேஸ் நீங்க பாக்குறீங்க தொடர்ந்து ஒரே நிலைமையில தான் ரான்சியன் பவர்ட்டிக்குள்ள சிக்கக்கூடிய குடும்பங்களாக தொடர்ந்து அந்த குடும்பங்கள் நிலைப்படுத்தப்படுவதற்கான ஏது நிலையை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதுல எங்களுக்கு விளங்குது நிலையற்ற வறுமை என்பது இலங்கையின் ஒரு நிலைத்திருக்கும் வறுமைக்கான அடித்தளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த குடும்பங்களில் இருந்து நிலையற்ற வறுமை என்கின்ற வரவினத்துக்கு கொண்டு குற்றப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் நிலையான வறுமையுடைய குடும்பங்களாக மாறி செல்லுகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ரைட். அப்ப இது வந்து அடுத்த நிலைமை. ஓகே. இதை தொடர்ந்து அங்கால பார்த்தோம்னு சொன்னா ஜெனரேஷன் பவர்ட்டி ஏற்கனவே நான் விளங்கினான். ஆண்டு கணக்காக புறத்தும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து வறுமையில் வாழும் நிலையை தலைமுறை வறுமை என குறிப்பிடலாம். பெருந்தோட்ட சமூகங்கள் 150 ஆண்டுகளுக்கு மேலாக சிக்கி இருக்கின்றன. கிராம நகர்ப்புறங்களிலும் வளங்களிட்ட ஏழை குடும்பங்களின் வறுமை தலைமுறையாக தொடர்கிறது. இப்ப தனியே இது பெருந்தோட்டத்துக்கு மாத்திரம் இதை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. உண்மையில உள்ளூர்ல நாங்கள் பார்க்கிறோம் எங்களோட இருக்கிற அயல் குடும்பங்கள்ல பல குடும்பங்கள் இதே சூழலில் தான் இருக்கிறார்கள். அவரும் வறுமை, அவருடைய பிள்ளையும் வறுமை, பிற பிள்ளையும் வறுமை என்கின்ற சூழலிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது வந்து தலைமுறையாக செல்லுகிற வறுமை என்ற விலக்கணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல வந்து நாங்க இப்ப என்னென்ன வினாக்கள் வரும் யோசிச்சோம்னு சொன்னா வறுமை வகைப்பாடுகளின் புதிய தரப்படுத்தலின் கீழ் வறுமை வகைப்பாடுகள் என்றால் என்ன, அதிலே உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் என்ன என்று கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் வறுமையை தந்துட்டு தலைமுறை வறுமை என்ற ஒரு விடயத்தை தந்துட்டு இதை விளங்கப்படுத்தி கேட்கலாம், அல்லது சிறு குறிப்புள்ளதை சொல்லி கேட்கலாம். இப்படியான வினாக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்க வேணும் என்றதுதான் எங்களோட விடயமாக இருக்கிறது. ரைட். அப்ப உண்மையில நாங்கள் இறுதியா பார்க்க போற வறுமை நிலைமை என்பது இந்த மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி, பல்பரிமாண வறுமை என்பது பணப்பற்றாக்குறை மட்டுமன்றி நல்ல உணவின்மை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வியின்மை, வீட்டில் சுத்தமான குடிநீரின்மை, வீட்டுக்கு மின்சாரமின்மை, மருத்துவமனைகளை அடைவதில் சிரமம் காணப்படுதல், தேவையான வேலையின்மை காரணமான குழப்பமான வாழ்க்கை என்பனவற்றால் எழுகின்ற கடினமான வாழ்க்கை சூழலை கொண்டிருத்தல் தான் பல்பரிமாணமான வறுமை என்று விளக்கணப்படுத்தப்படுகிறது. அவ இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையிலே 16.6% பல்பரிமாண வறுமைக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா இலங்கை ஒரு மிகச் சவாலான நாடு.
உண்மையாக ஒரு 4% தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வறுமை மட்டம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுல இருந்து 4 மடங்கு நாங்கள் தள்ளி நிற்கிறோம். 16.6 என்பது அதைத்தான் காட்டுகிறது. உண்மையில இந்த இந்த விடயத்துல நாங்க பார்க்க வேண்டியது என்னென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரை இந்த பல்வருமான வறுமையின் மிகவும் கடினமான பக்கங்களை கொண்டதாகத்தான் இந்த வறுமை இலங்கையில் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் இந்த புள்ளிவரத்துக்கூடாக பார்க்கிறோம். அப்ப உண்மையே இந்த இனி நாங்கள் இந்த பெருமையை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை நான் கன நேரம் நான் அதுல யோசிக்கவில்லை, அதுல நேரத்தை செலவிட விரும்பவில்லை. ஆனால் இந்த விடயத்துல நாங்க பார்க்கிறோம், பல்வருமான வறுமையை இல்லாத ஒழிப்பது சம்பந்தமான இலங்கையினுடைய அனுபவங்களை ஓரளவுக்கு நாங்க இதோட இணைச்சு பார்த்தோம் என்று சொன்னா நாங்கள் இந்த விடயத்திலே இன்னும் கூட நாங்க நடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப இதுல பாக்குறீங்கள் இந்த பல்வரிமான வறுமையை இல்லாதொழிப்பது தொடர்பில் முதலாவதாக இதுல 6 முக்கியமான குறிகாட்டிகளை நாங்கள் இதுல இணைத்து கொண்டு போகலாம். முதலாவது, இந்த பல்வரிமான வறுமை மனிதவள அபிவிருத்தியில் பாரிய நெருக்கடிகளை உருவாக்குகிறது. அப்ப மனிதவள ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல ஒரு பாரிய நெருக்கடியை உருவாக்குகிறது. அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று சுகாதாரம், கல்வி, நலவாழ்வு, வெல்ஃபேர். இந்த நல்வாழ்வு என்கின்ற 3 இண்டிகேட்டரும் மனிதவள அபிவிருத்தியினுடைய பெறுபவரை எங்களுக்கு வெளிக்காட்டும். அப்ப உண்மையாக மனிதவள அபிவிருத்தியில் எங்களுடைய நாடு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிற சுட்டிகளாக நாங்கள் இந்த சுகாதாரம், கல்வி மற்றும் நலவாழ்வு பற்றிய இண்டிகேட்டர்ஸை பார்க்கலாம். அடுத்தது உற்பத்தி திறன் அபிவிருத்தி, ப்ரொடக்டிவிட்டி டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்ப உண்மையா ப்ரொடக்டிவிட்டி என்பது என்னென்றால், குறைந்த நெருக்கடியான அல்லது மாற்று பயன்பாடு உள்ள வளங்களுக்கு ஒரு உத்தமமான வெளியீட்டை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் தான் இந்த உற்பத்தி திறன் என்று சொல்லுகிறோம். அப்ப உற்பத்தி திறன் என்பது மிகவும் நெருக்கடியானதும் தட்டுப்பாடானதும் ஆன வளங்களை பாவித்து மிக உச்ச விளைவை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு சூழலைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதன்படி பார்த்தோம்னு சொன்னா, உண்மையா எங்களுக்கு தெரியுது, இன்றைக்கு ஒரு உற்பத்தி திறன் தொடர்பில் நாங்கள் யோசிக்கிற பொழுது தொடர்ச்சியாக சமூக குற்றங்கள் அதிகரித்து செல்லுகிற ஒரு சூழல், மற்றது வறுமையினுடைய தலைமுறை சுழற்சி தொடர்ந்து வருகின்ற சூழல், இவையெல்லாம் உற்பத்தி திறன் தொடர்பான அபிவிருத்தியில் நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை காட்டுகிற சுட்டிகளாக நாங்கள் இவற்றை பார்க்கலாம். சமூக ரீதியான சமத்துவமின்மை. அப்ப உண்மையா என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும், மொத்த தேசிய உற்பத்தியை நாங்கள் மொத்த சனத்தொகையினால் பிரிக்கப்படுற பொழுது எங்களுக்கு தலா நபர்களுக்கான வருமானம் வரும். அப்ப தலா நபர் வருமானம்ன்றது எப்படி காண்றா, மொத்த தேசிய சொத்துக்களை, ஒரு ஆண்டொன்றின் மொத்த தேசிய சொத்துக்களை உழைக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டிருக்கிற மொத்த சொத்துக்களை எங்களுடைய மொத்த சனத்தொகையினால பிரிச்சோம் என்றால், பிரிச்சு 100ஆல பிரிக்கணும் என்றால் எங்களுக்கு தெரியும் என்ன பெர்சன்டேஜ் உண்மையாக இந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ மொத்த தேசிய உற்பத்தியில் இருந்து மொத்த சனத்தொகையாக பிரித்தா தலா நபர்களுக்கான வருமானம் வரும். அந்த நபர்களுக்கான வருமானத்திலே நாங்க பார்க்கிறோம், இலங்கையினுடைய இப்போதைய நடைமுறை போக்கை பார்த்தோம்னு சொன்னா, மொத்த தேசிய செல்வத்தில் 80% செல்வத்தினை மொத்த சனத்தொகையில் 20% பங்கிடுகிறார்கள். மொத்த தேசிய செல்வத்தில் 80% மொத்த சனத்தொகையில் 20% பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் மறுவளமாக யோசிச்சோம்னு சொன்னா, மொத்த தேசிய செல்வத்தின் 20% பங்கை மொத்த சனத்தொகையில் 80% பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். அப்ப இது உண்மையில ஒரு இன்பேலன்ஸான, அதாவது இன்கம் வருமான பங்கீடு, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது, வருமான பங்கீடு என்பது ஒரு இன்னவிசென்டாகவும் ஒரு சமத்துவமின்மை கொண்டதாகவும் இருப்பதை எங்களுக்கு வழிகாட்டுகிறது. உண்மையா இதுதான் நிலைமை. அப்ப உண்மையா ஏனென்று கேட்டால்,
எங்களுடைய செல்வமும் சொத்துக்களும், அதாவது தலா வருமானம் என்பது நாட்டுடைய தேசிய வருமானம் என்பது தேசிய வருமானத்தை உழைத்து தருகின்ற மூலங்கள். அப்ப அந்த தேசிய வருமானத்தை உழைத்து தருகின்ற மூலங்களின் சொந்தக்காரர்களாக இருப்பது ஒரு 20% தான். இந்த 80% வருமானத்தை சுவாசிக்கக்கூடியவாறு இருக்கிறார்கள் என்றதான் இது காட்டுது. அப்ப இது சமத்துவமின்மையைத்தான் காட்டுகிறது. மற்றது ஆளுமை அரசியல். அப்ப இந்த உண்மையாக இந்த பர்சனாலிட்டி பொலிட்டிக்ஸ்ன்றது அரசியல் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அப்ப அதுல இந்த பல்வேறுமான வறுமை தொடர்பில ஒரு சிறந்த பொதுச்சேவை ஒன்றை உருவாக்கி கொண்டு சென்று நடத்துவதற்கான பொதுச்சேவை ஒன்றை தான் மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சேவை தான் பொதுச்சேவை. அந்த பொதுச்சேவையைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த பொதுச்சேவை இன்றைக்கு சுமையுடையதாக மாறி இருக்கிறது. அப்ப இது எங்களுடைய ஆளுமை அரசியலுடைய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. உண்மையில எங்களை பொறுத்த வரைக்கும் 13 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு பணியாளர்களையும் கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு குறையாத ஓய்வூதியர்களையும் கொண்ட ஒரு 22 லட்சம் பேரை நாங்கள் தினம் பராமரித்துக் கொண்டு வருகின்ற ஒரு பொது சேவையைத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்ப உண்மையா என்னண்டா ஒரு பப்ளிக் சர்வீஸ் பேர்டன் என்றது இதுதான். அதாவது இவர்களில் எந்த குறைப்பையும் செய்ய முடியாத ஒரு சூழலே தொடர்ந்து நிலை வருகிறது. ஏனென்றால் ஆள் குறைப்பு என்றோ இலங்கையினுடைய ஆளணி குறைப்பு என்றோ ஆளணி வெளியேற்றம் என்றோ எதையுமே சிந்தித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழலைத்தான் நாங்க பார்க்கிறோம். அப்ப உண்மையில இது அடுத்த விஷயம் இந்த ஆளுமை அரசியலுடைய இன்னொரு முக்கியமான பக்கமாக இருப்பது இந்த நம்பிக்கையின் பலவீனம். அப்ப நாங்கள் தேசிய அரசாங்கத்தினுடைய அதாவது தேசிய அரசாங்கத்தின் மீது மிகவும் வலுவுடையவர்களாகவும் நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்கிறோமா என்பதை காட்டுகிற ஒரு சுட்டியாகத்தான் இந்த நம்பிக்கை பலவீன சுட்டி ட்ரஸ்ட் அண்ட் வீக்னஸ் இண்டெக்ஸ் சொல்றோம். அதை பார்க்கலாம். மற்றது அன்சர்டானிட்டி, ஸ்திரமின்மை. அன்சர்டானிட்டி என்பதும் ஒரு எங்களுடைய ஆளுமை அரசியலினால் வெளிக்கிளம்பப்பட்டதாக இருக்கிறது. இப்ப அண்மை காலத்துல திடீரென இந்த வாகன இறக்குமதிக்கான வரி 50% உயர்த்தப்பட்டிருந்தது. அப்ப 50% உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்களை நீங்கள் யோசிச்சு சொன்னால் கடந்த ஆண்டு முழுவதிலும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையை முதல் 5 மாதங்களில் 2025ஆம் ஆண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கைக்காக நாங்கள் செலவிட்ட டாலரை விட முதல் 5 மாதங்களில் நாங்கள் செலவிட்டிருக்கிற டாலர்ஸ் கிட்டத்தட்ட அதே அளவு தொகையை அண்மித்தது காரணமாகத்தான் இந்த இறக்குமதி வாகனங்களுக்கான இறக்குமதியை கட்டுப்படுத்தப்படும் என்ற ஒரு சூழலை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியது. அவ உண்மையில எங்கட பொருளாதாரத்தை இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இலங்கை ரூபா மிதக்கப்படப்பட்ட நிலையில் தான் பெறுமதி மதிப்பீடு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப அதன்படி பார்த்தா தலா டாலர் பெறுமதி அதிகரித்து கொண்டே போகுது என்றால் இது எதை காட்டுகிறது என்றால் இந்த இலங்கை உள்ளூரில் எங்களோட நாணயத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒவ்வொரு மாற்றமும் வருவாய் எங்களோட எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் வள வருவாய் வெளிநாட்டு வள வருவாயினுடைய தொகை சற்று குறைவடைந்து வருவதைத்தான் காட்டுகிறது. இதனால்தான் பங்கு சந்தைகளின் விலையில் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அதே போல பணவீக்க வீதம் மாறி இருக்கிறது. அதே போல வங்கி வட்டி வீதங்கள் படிப்படியாக உயர்ந்து செல்லுகிறது. கடன்களுக்கான வட்டி வீதங்களும் உயர்வடைய வேண்டும் என்கின்ற அந்த நெருக்கடியை குறைக்க முடியாது என்ற நிலைமையைத்தான் இந்த ஸ்திரமின்மை என்றது காட்டுகிறது. அதே போல இந்த உலகளாகிய தாக்கம் என்பது உண்மையிலே இந்த இடம்பெயர்ந்து காலநிலை இடப்பெயர்வு காலநிலை பாதிப்பு எஸ்டிஜி கொள்கைகளுக்கான தடை இதை விட இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற எரிபொருள் நெருக்கடியையும் இதில் சேர்த்துக் கொள்ளணும். இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் உலகளாவிய பொருளாதார தாக்கத்தினால் வறிய நாடுகளாயினும் சரி செல்வந்த நாடுகள் இருந்தாயினும் சரி இந்த பல்வேறுமான வறுமை கோலங்களுக்குள் நுழைய வேண்டிய ஒரு தேவைப்பாட்டை இந்த சுட்டிகள் எங்களுக்கு காட்டுகிறது. ஓகே, அப்ப உண்மையில இனி நாங்கள் பார்க்க போற இலங்கையின் அனுபவத்தை நாங்கள் இந்த வறுமை தொடர்பில் மட்டும் யோசிச்சோம்னு சொன்னா வறுமை ஒழிப்புக்கான
சமூக பாதுகாப்பு தேசிய வேலை திட்டங்கள், வறுமை ஒழிப்புக்கான சமூக பாதுகாப்பு தேசிய வேலை திட்டம் என்ற அடிப்படையில இலங்கை ஒரு நீண்ட அனுபவத்தை கொண்ட நாடாக இருக்கிறது. அந்த அனுபவங்களிலே ஒரு நீண்ட பயணத்தை கொண்ட நாடாக இருக்கிறது. அப்ப அதுல பார்க்கிறோம், உண்மையில ஒன்றிணைக்கப்பட்ட கிராம அபிவிருத்தி இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் முதலிலே தேசிய அளவிலே வறுமை ஒழிப்புக்காக செயல்படுத்தப்பட்ட தேசிய செயல் திட்டமாக இந்த ஒன்றிணைக்கப்பட்ட கிராம அபிவிருத்தி திட்டத்தை இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் பிளான் என்று சொல்றோம். இந்த ஐஆர்டிபின்னு சொல்றோம், இந்த ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்றோம். இந்த ஐஆர்டிபி கருத்திட்டம் என்றால் என்னென்றா, இந்த வறுமையை ஒழிப்பதற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு தேசிய வேலை திட்டம். இது சுதந்திரத்துக்கு பிற்பட்ட முதலாவது அபிவிருத்தி தொடர்பாக இலங்கையில் வைக்கப்பட்ட முதலாவது கருத்திட்டமாக இந்த ஐஆர்டிபி கருத்திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ஐஆர்டிபி கருத்திட்டத்தினுடைய அடுத்த கட்ட செயல்பாடு, அப்ப கிராமிய அபிவிருத்தியை தூண்டக்கூடிய மிகவும் முக்கியமான கிராமிய துறைகளான விவசாயம், அதாவது பயிர் செய்கை, விலங்கு வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன அபிவிருத்தி, நீர்மூலங்களின் அபிவிருத்தி, நிலங்களினுடைய அபிவிருத்தி, இந்த விடயங்களிலே அதிக அக்கறை செலுத்திய கருத்திட்டங்களை ஒன்றிணைந்துதான் இந்த கிராம ஐஆர்டிபி கருத்திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. அப்ப அதனுடைய ஒரு வளர்ந்த கட்டமாக இப்ப நான் அது தொடர்ந்து அது ஒரு விசேட ஸ்டாக்கெட்டோட தொடங்கப்பட்டது காரணமாக அது அந்த குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள திட்டம் முடிவடைந்த பின்னர் இந்த முதல் இலங்கையில பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் என்கின்ற இந்த டீசென்ட்ரலைஸ் கேபிட்டல் பட்ஜெட் என்கின்ற அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. அப்ப உண்மையில பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டங்கள் இதுக்குள்ள இலங்கையினுடைய கருத்திட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் நான் ஒரே நேரத்தில் கவர் பண்ணி கொண்டு போறேன். அப்ப இதுல தனி கேள்வி வரலாம், நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிற வகை கேள்வி வரலாம், அதெல்லாம் வேற, சரியா? அப்ப அது எந்த கேள்வி வருகிறது என்பதை பொறுத்து நீங்கள் உங்களுக்குரிய விடைகளாக இதனை மாற்றிக்கொள்ள வேணும். அது உங்களை பொறுத்தது. ஓகே, பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் இலங்கையினுடைய தேசிய நிதி ஒதுக்கீட்டில் இருந்து, அதாவது அரசாங்க திரை செய்தியினால் வெளியிடப்படுகின்ற அல்ல திரட்டப்படுகின்ற அரசு ரயிலிருந்து பல்வேறு கிராமிய அபிவிருத்திக்காக, கிராமிய வறுமையை குறைப்பதற்காக, நிதியை ஒதுக்கீடு செய்வதற்காக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆரம்பத்திலே 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இப்ப நான் நினைக்கிறேன் 10 மில்லியன் ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10 லட்சமாக இருந்து தொடங்கிய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிகழ்ச்சி திட்டம் இப்ப 10 மில்லியன், 1 கோடி ரூபாய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக செலவிடுவதற்காக இந்த கருத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில இதுல தெரிவு செய்யப்பட்ட ஆக குறைந்த நிதி செலவீனமாக 2 லட்சம் ரூபாவை ஒரு கருத்திட்டத்துக்கு செலவழிக்க முடியும். ஆக உச்சபட்சமாக நீங்கள் எவ்வளவு தொகையும் அதுல செலவழிக்கலாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுற 10 மில்லியன் ரூபாவை வைத்துக்கொண்டு அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களோட வட்டாரத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கூடாக முன்மொழிவுகளை சமர்ப்பித்து கொள்ள முடியும். அப்ப இந்த நடைமுறையை நீங்க வழங்கிக் கொள்ளுகிற பொழுது மிக முக்கியமான என்ன விடயம் என்றால், இதற்கான கருத்திட்ட தெரிவினை பாராளுமன்ற உறுப்பினர்களே தங்களுடைய நிதிக்காக தெரிவு செய்து அனுப்பி வைக்க வேண்டும். அந்த அனுப்பி வைக்கப்படுற திட்டங்களில் இருந்து தேசிய திட்டமிடல் திணைக்களம் பகுப்பாய்வு செய்து கருத்திட்டங்களை அனுமதிக்க வழங்கப்படுகிறது. அந்த அனுமதி பெற்றுக் கொண்டவுடன் பிரதேச செயலகங்களும் மாவட்ட செயலகங்களும் இந்த வரவு செலவு திட்ட வேலை திட்டங்களை அமலாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கிறது. அப்ப அதுல ஒரு 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 மிக முக்கியமாக இதுல கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த திட்டத்தினுடைய பொருத்தப்பாடு தொடர்பான சாத்தியவள ஆய்வு. கட்டாயம் ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் நாங்க இதுல எடுத்துக்கொண்டு இந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் நாங்க இந்த வேலை திட்டத்தை அமலாக்கி வருகிறோம். அப்ப கிட்டத்தட்ட பாருங்க, இலங்கையின் வறுமை ஒழிப்புக்காக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த வேலை திட்டம் கடந்த ஆண்டு மட்டும் மாவட்ட அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களால் அந்த திட்டத்தை முன்மொழிய முடியாத ஒரு சூழல் இருந்தது காரணமாக செய்தார். பட் எல்லா காலத்திலும் இன்று வரை இந்த ஆண்டும் கூட இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அடுத்து அதிலிருந்து ஒரு அடுத்த வடிவமாக டிசிபி போல
இன்னும் ஒரு வடிவமாக நாங்கள் இந்த ஜனசக்தி அபிவிருத்தி திட்டத்தை பார்க்கிறோம். உண்மையிலே ஜனசக்தி அபிவிருத்தி திட்டம் வறியவர்களுக்கான உணவு மானியத்தை வழங்கி அவர்களுடைய போசாக்கை உறுதி செய்வதற்காக இலங்கையிலே அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட திட்டம். அப்ப அதன்படி இந்த ஜனசக்தி திட்டத்தை அறிமுகம் செய்து இதிலே மக்களுக்கு ஒரு தொகையான நிதியினை கையளித்து இந்த ஜனசக்தி வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஜனசக்தி திட்டத்தினுடைய லெசன் லேர்ன் கற்றறிந்த பாடங்களை அடிப்படையாக கொண்டு அந்த திட்டத்தை மேலும் மெருகூட்டி புரிதொரு சந்தர்ப்பத்தில் சமுர்த்தி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் என சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரநாதவங்க அவர்களால முதல் இந்த திட்டம் சமுர்த்தி அபிவிருத்தி திட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்ப இதன்படி ஏழைகளுக்கு எப்பொழுதுமே ஏழைகளுடைய விருப்பங்களிலே 2 விதமான விருப்பங்கள். உடனடி தேவைகளாக இருக்கின்ற உணவு உடையுறவு என்பன தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இருப்பவர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பணத்தை நாங்கள் பணமாக வழங்கினோமாக இருந்தால் முதலில் அது இந்த அடிப்படை தேவைகள் குறித்தான அக்கறையோடு செலவிடப்படுமே தவிர ஒரு கருத்திட்டத்துக்கு சென்று சேர்ந்து ஒரு கருத்திட்டத்தை செயல்படுத்த வைக்காது என்கின்ற அந்த வறிய மக்களுடைய இயலிலேயே பரிசீலித்துக் கொண்டெழுந்த திட்டமாகத்தான் நாங்கள் இந்த சமுர்த்தி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தை வழங்கிக் கொள்ளலாம். உண்மையில இதன்படி இது 2 நோக்கங்களை நிறைவேற்றியது. ஒன்று, 2500 ரூபாய் தலா குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலை கொடுப்பனவிலே 1210 ரூபாவை அவருடைய சேமிப்பு கணக்கிலே இட்டு சேமிப்பு செய்வதை தூண்டுவதோடு மிகுதி தொகையை அவர்கள் உணவுப் பொருட்களை கொள்ளுநர் செய்வதற்கான சமுர்த்தி முத்திரைகளாக வழங்கப்பட்டன. அப்ப இதுதான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய முக்கியமான பாகமாக இருக்கு. அப்ப இதுல ஒரே சந்தர்ப்பத்துல அவருடைய உணவு தேவைக்காகவும் ஒரு தொகுதி நிதி கையளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களை ஒரு 10 ஆண்டுகள் 10 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கால சேமிப்புக்கு பின்னர் அவரால் ஒரு குறிக்கப்பட்ட அளவு நிதியினை கொண்ட ஒரு மூலதன நிதி ஒன்றை இந்த திட்டத்துக்கூடாக திரட்டி அவர்களை சிறிய வாழ்வாதார தொழில் முனைவுகளை தாங்களாக செய்வதற்குரிய ஒரு மூலதனத்தை வழங்குவதுதான் இந்த சமுர்த்தி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தினுடைய பொறிமுறையாக பார்க்கப்பட்டது. உண்மையில அதன் பிறகு நாங்கள் பார்த்தோம்னா திவிநகும, மகநகும, புறநகும என்ற பல்வேறு கருத்திட்டங்கள் இந்த வீதி அபிவிருத்திக்காக மகநம, பாரிய வீதிகளுடைய அபிவிருத்திக்காக மகநம நிகழ்ச்சி திட்டமும் உள்ளூராட்சி அலுவலகங்களின் கீழே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய வேலை திட்டங்களோட புறநகும கருத்திட்டங்களும் கீழமும் நாங்கள் உருவாக்கி இருந்தோம். அதே போல திவிநகும என்ற அந்த வேலை திட்டத்தையும் இந்த அடிப்படையில ஒரு வறுமை ஒழிப்பதற்கான கருத்திட்டமாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதனுடைய இன்னும் ஒரு வளர்ச்சியாக பிறகு மைத்திரிபால சிறிசேனனுடைய அரசாங்கம் வந்த பின்னர் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை கிராம சக்தி நிகழ்ச்சி திட்டம் என மாற்றம் செய்தார்கள். இதன்படி ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலும் ஒரு கிராம சக்தி அமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட கிராம சக்தி கருத்திட்டங்களுக்கு நேரடியாக அவர்களுடைய குழுக்களுக்கு வருமானத்தை திரட்டுவதற்கும் சேமிப்பை திரட்டி புதிய மூலதனத்தை கண்டறிவதற்கான வேலைப்பாடுக்காகவும் மேக்ரோ நுண்நிதி கடன் சேவைகளை வழங்குவதற்காக கடன் திட்டத்திற்கான நிதிகளும் இந்த கிராம சக்தி திட்டத்தின் கீழே கிராமிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. பிறகு அதன் பின்னர் நாங்கள் கொஞ்சம் பிந்தி பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சி திட்டத்தை எடுத்து கடந்த காலத்தில் நிலவிய அரசாங்கங்கள் அதனுடைய பெயரை மாற்றி சௌபாக்கியா நிகழ்ச்சி திட்டம் என்ற பெயர்ல உற்பத்தி கிராமங்களாக கொஞ்சம் கிராமங்களை இனங்கண்டு அந்த உற்பத்தி கிராமங்களிலிருந்து போதிய உற்பத்தியையும் புதிய தொழில்முறையும் பெற வைக்கின்ற ஒரு வேலை திட்டமாக இதை மாற்றுவதற்கு யோசித்தார்கள். அப்ப இந்த திட்டத்தை தான் நாங்கள் சௌபாக்கியா நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லுகிறோம். சௌபாக்கியா நிகழ்ச்சி திட்டத்தினுடைய காலப்பகுதி மிகவும் குறுகியது என்றாலும் அதனால் உருவாக்கப்பட்டிருக்கிற பல வேலை திட்டங்கள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அதே போல
இப்பொழுது புதிய அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தினுடைய இன்னுமொரு வடிவமாக இந்த பிரஜாசக்தி என்கின்ற சமூக சக்தி நிகழ்ச்சி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப இந்த வகையில பார்த்தோம் என்றால் வளமை ஒழிப்பதற்காக வெவ்வேறு காலப்பகுதிகளில் வெவ்வேறு தொழில் முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் போசாக்கு நிகழ்ச்சி திட்டத்தை உறுதி செய்வதற்காகவும் நாங்கள் இந்த பாடசாலைகளுக்கு சமைத்த உணவு வழங்குகிற ஒரு பொறிமுறையை உருவாக்கி இருக்கிறோம். உண்மையில பாடசாலைகளுக்கு சமைத்த உணவு வழங்குவதன் ஊடாக எந்த விதமான தரகர்களுக்கும் அல்லது அவருடைய கூறப்படுகின்ற கூறுவிலைகளுக்கு ஏற்க நாங்கள் பொருட்களை வழங்க வேண்டும் என்று சொல்லுவதோடு எங்களை பொறுப்பிலிருந்து நாங்கள் நீங்குவதற்கு பதிலாக தொடர்ச்சியாக சமுத்தி வங்கிகளை மேற்பார்வை செய்வது, தேவையான நேரத்துக்கு நாங்கள் முன்னறிவிப்பு செய்து அவருடைய கடனை விடுதலை செய்வது, தேவை ஏற்படுகிற பொழுது பிடித்து வைக்க வேண்டியவருடைய தேவைக்காக நாங்கள் கடனை பிடித்து வைக்கிற சூழல் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையில இதான் விஷயம். அவ தனியே இந்த கருத்திட்டங்களை நாங்கள் எங்கட பாடல நடத்தி செல்ல முடியாது. அதனால்தான் இப்பொழுது பிரஜாசக்தி நிகழ்ச்சி திட்டம் மிகவும் பிந்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய கருத்திட்டமாக நாங்கள் இதை பார்க்கலாம். அதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு கட்டாயம் தேவை இருக்கிறது. அதை பார்ப்போம். அதுக்கு முன்னராக இப்ப நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான நலன்புரிய அரசு கொள்கை, இந்த வறுமை ஒழிப்பு தொடர்பினுடைய இலங்கையின் அனுபவங்களைத்தான் நாங்கள் இனி அங்கால கொஞ்சம் பார்க்க போறோம். நினைக்கிறேன் இன்னொரு 5 நிமிடங்கள்ல நாங்கள் இந்த வகுப்புறையை முடிவு செய்த பின்னர் அடுத்த வகுப்புல இதனை நாங்கள் தொடர்ந்து முன்கொண்டு செல்லலாம். ஆகவே நாங்கள் இப்ப பார்க்க போற விஷயம் என்னென்று சொன்னா, வறுமை ஒழிப்பு தொடர்பில இலங்கையின் அனுபவங்கள் என்று பார்க்க போகிறோம். அப்ப வறுமை ஒழிப்பிலே முதலாவது உணவு மானியம் என்பது இலங்கையிலே ஒரு மிக நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஃபுட் சப்ளை அதாவது உணவு மானியத்தை வழங்குவதனூடாக உணவு வழங்கலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற ஒரு புறம் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு மிக பிரதானமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரணம், இலங்கை போன்ற நாடுகளிலே இதை சொல்வது வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லி நலன்புரிய அரசுகள் தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு 5 ஆண்டு நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவைப்பாட்டோடு இருக்கிறார்கள். அவை அந்த ஆண்டுகளுக்குள்ளே மக்கள் மனங்களை மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு இதனை உருவாக்கி கொள்வதன் ஊடாகத்தான் மாற்றங்களை முன்கொண்டு செல்வதற்கு ஊடாக தங்களுக்கு மீண்டும் ஒரு பாராளுமன்ற சந்தர்ப்பத்தை கிடைக்குமா என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் என்கின்ற கொள்கை, மக்களுக்கு இலவசமாக பொருட்களை வழங்க வேண்டும், வழங்கித்தான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ண கொள்கை உண்மையாக இந்த இலங்கையிலே ஒரு பிரதானமாக இருந்து வருகின்ற ஒரு நலம்புரி கொள்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் உணவு மானியம் என்பது இலங்கையின் எந்த ஒரு காலப்பகுதியிலும் கைவிட முடியாத அல்ல கைவிடப்படாத, இதுவரை ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களுமே உணவு மானியம் தொடர்பில் என்னென்ன மாற்றங்களை செய்திருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே மேலெழுந்த வாரியாக பார்க்கலாம். உண்மையாக முதலிலே ஆரம்பத்திலே அரைக்கொத்தரிசி வழங்கப்பட்டது. 1970களில் நான் இந்த கதையை சொல்லுகிறேன். அரைக்கொத்தரிசி வழங்கப்பட்டது. ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் அரைக்கொத்து வீதம் பட்டது. அது வல்லுநர் கூட்டுறவு சங்க பிள்ளைகளிலே கொண்டு சென்று இந்த டோக்கனை காட்டுவதனூடாக அரிசியை பெற்றுக் கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமையைத்தான் முதல்ல இதுதான் அந்த உணவு வழங்கலிலே உணவை நாங்கள் வழங்குவதற்கான உணவு பொருட்களை வழங்குகிற பொறிமுறையிலே முதல் ஏற்பட்ட விடயமாக நாங்கள் இதை பார்க்கலாம். இதன்படி முதலாவதாக அரைக்கொத்தரிசி என்பது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 8 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. ஜெயவர்தன ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் பிரச்சாரம் செய்தார், நான் பதவிக்கு வந்தால் எல்லோரும் குடும்பங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 8 கிலோ அரிசி வழங்குவேன் என்று சொல்லி அப்ப அந்த திட்டமாக மாறியது. பிறகு அந்த திட்டத்திலே ஏற்பட்ட பல்வேறு பலவீனங்களின் நெருக்குவாரங்களும் வறுமை ஒழிப்பு தொடர்பிலே செய்யக்கூடிய நெருக்குவாரங்களும் அடுத்த கட்டம் இதனை உணவு முத்திரையாக மாற்றியது. அப்ப உண்மையிலே இந்த ஃபுட் ஸ்டாம்ப் வழங்கப்படும். அப்ப அவர் அதனை கொண்டு சென்று காசாக்க முடியாது. அதை கொண்டு சென்று பொருட்களை மட்டுமே கொண்டு வந்து செய்யலாம். பொருட்கள் எல்லா பொருட்களுக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்கறதில்லை. ஆகவே இந்த இடத்துல நாங்கள்
பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு கூடாக உணவு விநியோகத்தை செய்வதற்காக இந்த உணவு முத்திரைகளை பாவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதுக்கு அமைய உணவு முத்திரைகள் வழங்கப்பட்டன. உணவு முத்திரையினுடைய இன்னொரு வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம். மண்ணெண்ணெய் முத்திரையும் இதுக்கு வழங்கப்படுது. ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் என்ன மண்ணெண்ணெய் முத்திரை என்று சொல்லி இப்போது ஆச்சரியமா பார்ப்பீர்கள். உண்மையா அப்படித்தான் இருக்கிறது. எங்களுடைய தேசங்களை பார்த்தால் நாங்கள் பெருமளவு பேருக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். அவ கிட்டத்தட்ட 95% ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா 90 தொடக்கம் 95% அளவு மக்கள் இணைப்புகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால மண்ணெண்ணெயினுடைய தேவைப்பாடு பெருசாக இருக்கவில்லை. ஆனால் மண்ணெண்ணெய் அந்த காலத்தில் நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னா மண்ணெண்ணெயினால் மட்டுமே விளக்கரித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் தான் பெருமளவுக்கு இருந்தார்கள். ஆகவே இந்த அடிப்படையில இந்த உணவு மண்ணெண்ணெய் முத்திரை என்பது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருந்தது. அப்ப அதனால மண்ணெண்ணெய் முத்திரையை வழங்க வேண்டிய தேவை இருந்தது. ஏனென்றால் மின்சார இணைப்பு இல்லாத குடும்பங்களுக்கு இந்த மண்ணெண்ணெயை வழங்குவது எரிபொருளுக்காக வழங்குற இந்த ப்ரோக்ராம் இருந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த உணவு மண்ணெண்ணெய் முத்திரையை நான் ஏற்கனவே வழங்கப்படுத்திய சமுர்த்தி கருத்திட்டமாக மாற்றப்பட்டு உணவுக்காக ஒரு தொகை, முதலீட்டுக்கு மூலதனமாக பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தொகை என்று 2 வகையான உணவு நிவாரணத்துக்கு பொருட்களை வழங்கி அவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுற கொடுப்பனவுகளில் இருந்து ஒரு சேமத்தை திரட்டி அவர்களை செய்கிற ஒரு திட்டமாக சமுர்த்தி கருத்திட்டத்தை திறக்கலாம். அந்த சமுர்த்தி கருத்திட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அஸ்வஸ்மெண்ட் என்ற உணவு கொடுப்பனவு. அப்ப உணவு கொடுப்பனவு தொடர்பில் இப்பொழுது ஒரு ஒழுங்குமயப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் பொறிமுறை கூடாக இந்த அஸ்வஸ்மெண்ட் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அஸ்வஸ்மெண்ட் ஒரு புதிய அரசாங்கத்தினுடைய மிகவும் கவனத்துக்குரிய விசேட கவனத்துக்குரிய ஒரு கருத்திட்டம் என்பதனால் நாங்க இந்த விடயத்தை கொஞ்சம் இன்னும் விரிவாக நாங்க அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். உண்மையில இதுல பார்த்தோம்னு சொன்னா அப்ப சுதந்திரத்துக்கு பின்னரான வெல்ஃபேர் ஸ்டேட் என்கின்ற அரசு கொள்கையின் கீழே ஒரு உணவு மானியம் தவிர்க்க முடியாத அல்லது எந்த ஒரு பதவிக்கு வந்த அரசுகளினாலும் மற்ற அரசுகளை விமர்சித்தாலாமே தவிர உணவு மானியம் என்பது இலங்கையில் இருந்து கைவிடப்படாத ஒரு கருத்திட்டமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. பெயர்களே மாற்றப்படுகிறது தவிர உணவு மானியமும் உணவு மானியத்துக்குமான பொறிமுறைகளும் அரசாங்கத்தினுடைய சுமையிலிருந்து இதனை எவ்வாறு குறைவான சுமையோடு இதனை நியாயப்படுத்திக் கொள்ளலாம் என்றதெல்லாம் பார்த்து மிகவும் கொஞ்சம் பேரோடு கருத்திட்டத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ரைட். அப்ப இந்த விடயங்கள் சம்பந்தமா நான் நினைக்கிறேன் இதோடு நான் நிறுத்தி கொண்டு இருந்தேன். நான் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாங்கள் இதை பற்றி தொடர்ந்து முன்கொண்டு செல்லலாம். ஆனால் இப்பொழுது நான் கேட்கிறேன் என்றால் இதுவரை நாங்கள் பேசிக்கொண்ட விடயங்களில் இருந்து யாருக்காவது ஏற்பட்டிருக்கிற ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். இனி உங்களுக்கான நேரம் பிள்ளைகள். சார் பிரஜாசக்தி என்பது ப்ரோக்ராம் தானே? பிரஜாசக்தி ப்ரோக்ராம் பற்றி நான் கீழே இதுல விரிவா சொல்லுவேன். தனியாக இதுல ஸ்லைடு இருக்குது. அதாக இப்ப நாங்கள் உணவு மானியம் தொடர்பில் தானே கற்றுக்கொண்ட நாங்கள். உணவு மானியம் என்பது இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பிற்பட்ட இலங்கை அரசியல்ல இருந்து இலங்கை அரசாங்கத்தின் பொறிமுறையில இருந்து இன்று வரைக்கும் அஸ்வஸ்ம வரையிலுமான விடயங்களைத்தான் இந்த உணவு மானியம் என்கின்ற விஷயத்துக்குள்ள நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன அதனுடைய விரிவான விளக்கத்தை நாங்கள் திரும்பி பார்க்கலாம். நான் அது உணவு மானியத்தை வழங்கி கொண்ட பின்னர் நான் இந்த பிரஜாசக்தி அவங்களோட வடிவா வழங்கப்படுத்துவேன். அடுத்த வகுப்புல அதை பற்றி செய்வோம். வேற ஏதாவது விடயங்கள் இல்லையண்டா பிள்ளைகள்? நாளைக்கு சொல்லுங்க சார். இந்த டாபிக்கை முடிச்சு போடு சார். அதில் அந்த கேள்விகள் எல்லாம் செஞ்சு பார்த்தான் நம்மளுக்கு லேசா இருக்கும். என்ன சார்? கட்டாயம். அப்ப நான் கொஞ்சம் விஷயம் என்னடா இப்ப நீங்க இப்போ கிருஷ்ணா கொஞ்சம் கேள்விகளை உங்களுக்கு தந்திருந்தவர்.
நான் அந்த கேள்விகளை வச்சுட்டு தான் நான் இந்த பிரசன்டேஷனுக்கு வந்து நான் என்னன்னா இதுல கொஞ்சம் புதிய விஷயங்களை நாங்க பிள்ளைகளை கொடுத்துட்டு பாக்குற பொழுது உண்மையா அந்த கேள்விகளை நீங்க கையாளுற முறை சரியா இருக்கும், இலகுவா இருக்கும் என்றபடியாத்தான். அப்ப நான் நினைக்கிறேன் இதுல ஒரு ரெண்டரை வகுப்போடு சேர்த்து ஒரு 3 வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து இதை பார்த்து கொள்ளலாம். அவை இந்த சனி ஞாயிறும் வார சனிக்கிழமை வகுப்பு இருக்காது. அதுக்காக நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சரி, அப்ப இதோட நிறுத்திக் கொள்வோம் பிள்ளைகள். ஓகே ஓகே சார். தேங்க்யூ.